ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து குத்துவிளக்கு பூஜைங்க. ஆடி வெள்ளினால் குத்துவிளக்கு பூஜை வச்சுருக்காங்க. ஆடி மாதம் ஒவ்வொரு வருஷமேவும் நான் வெள்ளிக்கிழமை வந்து குத்துவிளக்கு பூஜை வைப்பாங்க. பூஜை வச்சுட்டு அடுத்து கூழ் காய்ச்சுவாங்க. கூழ் காய்ச்சி பொங்கல் வைப்பாங்க. அது வந்து வருஷம் வருஷம் நடக்கிறது தான். நான் வந்து குத்துவிளக்கு பூஜைக்கு போவேன். ஆனால் கடை வச்சதுக்கப்புறம் என்னால் போக முடியல. ஏன்னா போய் கோயிலில் உட்காந்துருக்கும்போது கடைக்கு யாராவது கஸ்டமர் வந்துடுவாங்க. அப்புறம் அதோடு நான் வந்து விட்டுட்டு திரும்ப வந்து அப்படியே விளக்க விட்டுட்டு இங்கே வந்து கடைக்கு வந்துட்டு போக முடியாது. அதுக்குள்ளே அணைஞ்சு போயிடும். மற்றவங்கள்ட்டையும் ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவங்களும் சங்கடப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், சரி இப்போ நம்ம இப்போ கோயிலுக்கு போகும்போது சாமி கும்பிட்டுக்கலாம், நம்ம போய் அங்கனே உட்காந்து பூஜை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறனால நான் போகிறதவே விட்டுட்டேன். இப்போ இந்த வருஷம் என்னென்னா, இப்போ 2 வாரம் ஓடிடுச்சு. 2 வாரமாக நாங்கள் வந்து குத்துவிளக்கு பூஜைக்கு போகவே இல்லை. சும்மா சாமி கும்பிட்டு கூழ் கொடுத்தாங்கன்னா கூழும் பொங்கலும் வாங்கி சாப்பிட்டுக்குவோம். ஆனால் வந்து கடையிலையும் வீட்லேயும் சாமி கும்பிட்டுக்கிடுவோம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து என்னென்னா, இந்த வாரம் எப்படியாவது எல்லோரும் போகவும் என் பொண்ணுக்குன்னா ஆசை வந்துடுச்சு. அம்மா நம்மளும் குத்துவிளக்கு பூஜைக்கு போகலாம், எல்லோரும் போகிறாங்க, எனக்கு எல்லாமே தெரியுமா, நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன், நான் பக்கத்தில் இருந்து நான் தான் எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், அதனால் நான் போகிறேம்மா, ப்ளீஸ்மா நானும் போய் குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிறேம்மா, எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், சரி போகட்டும், பிள்ளைங்க போய் பழகிக்கட்டும், ஏன்னா நம்ம தான் போக முடியாது, சரி நம்மளுக்காக நம்ம பொண்ணாவது போய் குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கட்டும், அவளுக்கு அப்போ தான் ஆர்வம் வரும் அப்படிங்கிறனால, சரி ஓகே நீ போய் கலந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாமே அவளுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன். அவளே சொன்னால், அம்மா எனக்கு இது எது வேணுமா, பத்தி சூடம், விளக்கு கூத்துற எண்ணெய், திரி, இது எல்லாமே வேணும், பூ எல்லாமே வேணும் அப்படின்னா, நான் அதுக்கு முன்னாடியே எல்லாமே வாங்கி மஞ்சள் குங்குமம் எல்லாமே வாங்கி அதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்து பூஜை கூட இருக்குல்ல அதில் வச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் பாப்பா போயிட்டு அங்கனே அந்த கோயில் ஆல்ரெடி வந்து க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு தான் வச்சுருப்பாங்க எப்பயுமே. அப்புறம் இப்போ போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க விளக்கு வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் தரையை வந்து தண்ணி தெளித்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலம் போட்டு அப்படி வந்து அதுக்கு மேலே தான் வந்து விளக்கு வைப்பாங்க. விளக்க வச்சு அப்புறமேலு திரி எண்ணெய் ஊற்றி திரிலாம் போட்டு அப்புறம் கொஞ்சம் சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டு விளக்கு போட சொல்லுவாங்க. விளக்கு போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விளக்கு போட்டு கொஞ்சம் பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணால் எல்லாருமே பூஜை முடிஞ்சிடுச்சு அப்படின்னா விளக்கு தூக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு அணையாமல் கொண்டு போகணும் அப்படிம்பாங்க. ஆடி மாதம் தாங்க, ஆடி மாத காற்றுல எப்படி இருக்கும், இருந்தாலுமே ஒரு சிலர் வந்து கொண்டு போயிடுவாங்க அணையாமல், ஒரு சிலரால் கொண்டு போக முடியாது. ஏன்னா என்ன தான் நம்ம பத்திரமா கொண்டு போகணும்னு நினச்சாலுமே அது காற்றுல அவன் அணைஞ்சிரும். அப்படி தான் இன்றைக்கி என் பொண்ணு என்ன பண்ணிட்டான்னா, பூஜை எல்லாமே பண்ணிட்டா. எப்பயுமேங்க எங்கள் ஊரில் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். இந்த தடவை ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்காங்க அப்படின்னா, பாதி பேர் வந்து இப்போ வில்லேஜ்னால சின்ன சின்ன வீடுகள் இருக்கனால உங்களுக்கு வந்து இட வசதி பத்தலை. அப்படிங்கும்போது பக்கத்தில் அவங்களுக்கு இடம் வாங்கி வாங்கி பக்கத்துலேயே என்னென்னா அடுத்த ஊரில் இடம் வாங்குறது, எங்கே இடம் கிடைக்குதோ அந்த மாதிரி அடுத்த ஊரில் இடம் வாங்கி கட்டி அப்படியே குடி போயிட்டாங்க. அதனாலே நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்க. அதை விட என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சிலர் வீட்டில் ஏதாவது டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கோயிலுக்கெலாம் போக மாட்டாங்கள்ல. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இப்போ ஒரு 2-3 வீட்டில் வந்து அந்த மாதிரி நடந்தனால அவங்க வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட பங்காளிகளுமே பூஜையில் வந்து கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால தாங்க கூட்டம் குறைஞ்சிச்சு. இல்லைன்னா திருவிழா மாதிரி இருக்குங்க. வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுனாவே என்ன பண்ணுவாங்க, காலையிலேருந்தே வேலை ஆரம்பிச்சிடுவாங்க. வீடு வாசலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பாய் படுக்கை போர்வை அது எல்லாத்தையுமே அலசி போட்டு நல்லா குளிச்சுட்டு, அன்றைக்கி இந்த பொங்கல்னால் எப்படி க்ளீன் பண்ணுவாங்க அந்த மாதிரிங்க. வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிலலாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவாங்க. அன்றைக்கி இப்போ லேடிஸ் எல்லாத்துக்குமே அன்றைக்கி ரொம்ப வேலை இருக்கும். அது மாதிரி தான் வாரம் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி வேலை முடிக்கவே சாயந்தரம் ஆயிடுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. நானுமே அப்படி பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து இப்போ கடை வச்சனால என்னால் அப்படி எதுவுமே பண்ண முடியல, எதுலேயும் போய் கலந்துக்க முடியல. ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் பண்ணால் ஃபுல்லாக வேலை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ எங்கேயாவது கோவிலுக்கு போனோம் அப்படின்னா, இல்லாட்டி ஒரு திருவிழாவுக்கு போனோம்னா எப்படி போவோம்,
நல்லா குளிச்சுட்டு நீட்டாக புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படியே மேக்கப்போட நல்லா போவாங்க. அப்படி போவாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து லேடீஸை விட வந்து குழந்தைங்க தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்க பிள்ளைகளை மட்டும்தான் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்தாலே தெரியும். லேடீஸ் வந்து ஒரு சிலர் தான் வந்திருக்காங்க. ஆனால் எல்லாமே சின்ன பிள்ளைங்க தான் வந்திருக்காங்க விளக்க தூக்கிக்கிட்டு. அதுகளுக்கும் ஒரு ஆர்வம் பாருங்கள். சரி நம்ம போகாட்டி நம்ம பிள்ளைங்க, ஏன்னா லேடீஸ்க்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சரிங்களா. சப்போஸ் இப்போ பீரியட்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க விளக்கு போடணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க பீரியட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, விளக்கு போடுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க. இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து மனசு ஏற்றுக்காதுல்ல, சாமிங்கனால கொஞ்சம் யோசிப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அது மாதிரி நிறைய பேர் ஒதுங்கியிருக்காங்க. நிறைய பேர் இந்த பங்காளி வீடு அப்படி இப்படின்னு வந்ததில் அதுலேயும் நிறைய பேர் வர முடியாமல் போயிடுச்சு. அப்படியே இப்போ வந்து வெறும் அந்த சின்ன பிள்ளைங்க வச்சு இப்போ குத்துவிளக்கு பூஜை நடந்துகிட்ருக்கு. நல்லா தாங்க பண்ணுறாங்க. நல்லா போயிட்டுருக்கு. என்னன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒழுங்காக உட்காந்து எதுவும் பண்ண தெரியல. இருந்தாலும் கற்றுக்குவாங்க. நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கற்றுக்குவாங்க. நான் இந்த தடவை எப்பயுமே கடைக்கு நேராக தான் கோவில் இருக்கனால அங்கேருந்தே பார்த்துக்குவேன். இன்றைக்கி தான் கோவிலில் வந்து வீடியோ எடுக்க சொல்லி என்னோடய செல்லையும் கொடுத்து நம்மளோட ஊர் குத்துவிளக்கு பூஜையை வந்து நான் காட்டணும், மற்றவங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால, பெருமையாக நான் சொல்லணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வீடியோ எடுக்க சொல்லி இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து இது எங்கள் கோயிலில் என்னென்ன சாமி இருக்குது அப்படின்னா, இதில் வந்து காளியம்மன், பகவதி அம்மன், மாரியம்மன் 3 சாமி இருக்குங்க அந்த கோயிலில். இப்போ வந்து பார்க்குறது வந்து காளியம்மன்ங்க. அடுத்து வந்து நடுவில் இருக்கிறது மாரியம்மன், லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பகவதி அம்மன். இதுதாங்க எங்கள் சாமி. இப்போ வந்து திருவிழா வேறு வச்சுருக்காங்க. ஆவணியில் வந்து சாமி கும்பிட வச்சுருக்காங்க. எப்பயும் இந்த வருஷம் வந்து 3 நாள் கும்பிடுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். அப்போ அந்த திருவிழா டயத்தில் நான் வந்து ஒவ்வொரு இதாக வீடியோ எடுத்து போடுறேன். மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்து குத்துவிளக்கு பூஜையில் இப்போ கூழ் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. கூழ் பொங்கல் அது வந்து ஈவினிங்லேருந்தே அது ரெடி பண்ணிட்டாங்க. அது ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் ஆளுங்க வந்து இந்த குத்துவிளக்கு பூஜைக்கே வர ஆரம்பித்தாங்க. நான் அதையும் போய் பார்த்தேன். கூழ் எப்படி பண்ணுறாங்க, பொங்கல் எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் போய் பார்த்தேங்க. பார்த்துட்டு சரி அதையே எடுத்து நம்ம ஊரில் கூழ் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு காட்டணும், ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறனால நான் இப்போ கூழ் எடுக்கிறதையுமே வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக நான் அடுத்த நாள் வந்து கூழ் எப்படி காய்ச்சுறாங்க. இன்றைக்கி வந்து எங்கள் கோவிலில் வந்து கம்மங்கூழ், இப்போ ராகி மாவில் வந்து கூழ் செய்வாங்க. இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்மங்கூழ், கம்பு மாவில் வச்சு கூழ் செஞ்சுருக்காங்க. அந்த கூழை வந்து வாங்கி அதில் வந்து என்னென்ன போடுறாங்க, எப்படி காய்ச்சுறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நான் வாரத்தில் வந்து இப்போ வந்து நான் வந்து வாரத்தில் 3 நாள் தான் வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். லைவ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மதியத்தில் போட்டுட்ருந்தேன். இப்போ வந்து எனக்கு என்னன்னா வாட்சிங் ஹவர்ஸ் கம்மியாக இருக்குது, சீக்கிரமே எடுக்கணும், இந்த மாதத்துக்குள்ளே நானும் மானிட்டேஷன் வாங்கிறதுக்காக வாட்சிங் ஹவர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறனால என்ன பண்ணியிருக்கேன், டெய்லியுமே வீடியோஸ் போடலாம், டெய்லியுமே ஷார்ட்ஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் ஒவ்வொரு வீடியோஸாக அன்னன்னைக்கு என்ன எடுக்க முடியுமோ அதை போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி இப்போ வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். எல்லாத்தையுமே பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா. ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.